ஹீரோவா இருக்கக்கூடிய அஜீஷ் பாத்தீங்கன்னா ஒரு லோன் ஏஜென்ட்டா இருக்காரு. ஊருக்குள்ள எங்க கல்யாணம் நடந்தாலும் நகையை கடனா கொடுத்துட்டு மொய் காசு வந்ததுக்கு அப்புறம் அந்த காசுக்கு ஏத்த மாதிரி நகையை கொடுத்துட்டு மீதி நகையை ரெக்கவரி பண்ற ஒரு ஏஜென்ட்டா நார்மலா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்டு வேற நம்ம கதையோட ஹீரோ அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக 25 பவுன் நகையை கொடுக்க அந்த பொண்ணு அந்த நகையை திருப்பி கொடுக்காம புருஷன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக நம்ம கதையோட ஹீரோ நகையை திருப்பி கேட்டு வாங்குறதுக்காக குடும்பத்து கூட சண்டை போட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் புருஷங்க என்ன பிரச்சனை பண்ணி நகையை மீட் எடுத்தாரா அவரோட வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொல்ற சூப்பரான ஒரு மலையாளம் காமெடி டிராமா மூவி. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஜியோ ஹாட்ஸ்டார் லைவ் இருக்கு. எபோவ் ஆவரேஜான ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவியா மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே சூப்பரா அந்த கேரக்டராவே வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கான போர்ட்ரேட்டபிளான ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் ரொம்ப ஈஸியா ஸ்கிரீன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, ரியாலிட்டி பேசுற மாதிரியான ஒரு நல்ல ரியல் லைஃப் டிராமாவை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் கல்யாணத்துல நடக்குதானே ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்டு வாய் மேல வரல வைக்கிற மாதிரியான சம்பவத்தை தான் இவங்க ஸ்கிரீன் பிளேல பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் இருந்தாலும் இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். படத்துல எங்கேயுமே லாஜிக் இல்ல, ரொம்ப ப்ரிடிக்டபிளான டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. இன்ட்ரோல் போர்ஷனை இன்னும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஒருத்தர் வாட்ச் மஸ்ட் வாட்ச் இல்லைனாலும் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டென்ட் ஓரியன்டா ஒரு நல்ல மூவி தான் இது.